வணக்கம். அகமாத்ம ஜோதி. எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். இப்போ பொதுவாக எல்லாரும் நிறைய கலர் கலராக மணி போட்டிருக்காங்க. கழுத்தில் மணி போடுறாங்க, கையில் பிராஸ்லெட் போட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக விற்கிது. இது மாதிரி கலர் கலர் அந்த மணிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த மணிலாம் போடலாமா போடக்கூடாதா? நிறைய பேர் எங்கிட்ட ஆறா பார்க்குறவங்க கேட்பாங்க. பொதுவாக நிறைய போட்டிருக்காங்க. இந்த கோயிலில் கொடுத்தாங்க, கை கட்டிட்டேன். இந்த கோயிலில் கொடுத்தா இந்த மணி போட்டேன், இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கேன், இந்த முத்துமணி போட்டிருக்கேன், இந்த கிறிஸ்டல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாக ஒரு விஷயம் பிடிக்கணும். எந்த பொருள் நம்ம உடலுக்கோ மனசுக்கோ புத்திக்கோ ஏற்றது இல்லைன்னா அது நமக்கு மைனஸாக தான் வேலை செய்யும், ப்ளஸ்ஸாக எதுவுமே வேலை செய்யாது. இப்போ அதை எது சரி பண்ணலாம், எதன் மூலியமா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆறாம் மூலியமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆறாம் மூலியம் எப்படி பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு உகந்த ஒரு கிறிஸ்டலை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். உதாரணத்துக்கு ஸ்கேன் ஆரா. இப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்டல் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு கிறிஸ்டல் பேராக வச்சு சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு காணொலி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எந்தெந்த கிறிஸ்டல் ஒருத்தம் வலது பக்கம் வந்தால் சரின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறதுனால அந்த மிஷின் செய்யுதா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அது கிடையாது. பிரபஞ்சத்தோட இது கனெக்ஷனான விஷயம். ஏன்னா வெறும் காப்பர், மற்றபடி ஒரு லைட்ஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது முக்கியமாக மேக்னெட் பவர் இதில் இருக்குது, பிரபஞ்ச ஆற்றலை கனெக்ட் பண்ணுறதுக்கோசம். மற்றது நம்மளை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன் பண்ணி நிறைய இதன் மூலமா தியான முறையில் தான் இதை நல்லா கற்றுக்க முடியும். சரிங்களா? இப்போது நான் மாற்றி கேட்குறேன். இடது பக்கம் வந்தால் ப்ளஸ், வலது பக்கம் வந்தால் மைனஸ். ஸ்கேன் ஆரா, வினோத்குமார். கிறிஸ்டல் ஆராவை பார்க்குறோம். இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாமா? சரி, யூஸ் பண்ணலாம். சரி, வினோத்குமார் இப்போ எங்கே இருக்காரு? எதிரில் இருக்காரா? சரி, இப்போ என்னோட முகத்தை இந்த ஆரா காட்டுது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கிறிஸ்டலில் ஆராக்கு மேட்ச் ஆகிற கிறிஸ்டல் நம்ம பார்க்குறோம். ஸ்கேன் ஆரா. கிளியர் கிறிஸ்டல் செட் ஆகுதா? இல்லை. பெரிடாட் செட் ஆகுதா? இல்லை. இந்த கிளியர் கிறிஸ்டல்ன்றது இந்த கிறிஸ்டலில் இது பார்க்குறோம். சிட்ரின் செட் ஆகுதா பார்ப்போம். இப்போ ஸ்கேன் ஆரா. சிட்ரின் செட் ஆகுதா? இல்லை. ரோஸ் குவார்ட்ஸ் இல்லை. கோல்டன் பைரடைட் செட் ஆகல. கோல்டன் பைரடைட் செட் ஆகல. பிளட் ஸ்டோன் இல்லை. சரி, டைகர், கோல்டன் டைகரை செட் ஆகுதுங்களா? ஸோ இதுதான் என்னோட கிறிஸ்டல், கோல்டன் டைகரை. இந்த கிறிஸ்டல் எனக்கு செட் ஆகுது. இதை ஒரு தடவை திருப்பி செக் பண்ணி காட்டுறேன். கோல்டன் டைகரை வினோத்குமார் செட் ஆகுதா? செட் ஆகுது. செட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இது எனக்கு ஒன்றான ஆறாவோட கிறிஸ்டல். இதை நான் மாற்றி கேட்குறேன். இப்போ வலது பக்கம் வந்தால் ப்ளஸ், இடது பக்கம் வந்தால் மைனஸ். ஸ்கேன் ஆரா. வலது பக்கம் வந்தால் ப்ளஸ், இடது பக்கம் மைனஸ். கோல்டன் டைகர் ஐ எனக்கு ப்ளஸ்ஸா? இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆரா எப்படி பார்க்குறோன்றது. இந்த ஆரா எவ்வளோ ப்ளஸ் நம்ம கொடுத்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி வரைக்கும் வேலை செய்யுங்கிறது இதை செக் பண்ணிக்காங்க. இப்போ பொதுவாக நார்மலாக உடலோட ஆராவும் இப்போ அதை அணிஞ்சா எவ்வளோ அளவுக்கு நமக்கு பவர் கிடைக்கும்ன்றதை இந்த காணொலி பார்ப்போம். இப்போ ஸ்கேன் ஆரா ப்ளஸில் இருக்கு. நார்மல் ஆராவோட அடியை சொல்லுங்கள். 1 அடி, 2 அடி, 3 அடி, 3.5, 4 அடி, 5 அடி. ஸோ என்னோட ஆரா நார்மல் 5 அடி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு 3 அடி தான் இருக்கும். இப்போ சில நல்லா மெடிடேஷன் பண்ண கூட நம்ம தன்மைகள் நல்லா வச்சுட்டு தான் உடல் ரீதியாக இருந்ததுன்னா ஒரு 5 அடி 6 அடி வரைக்கும் வேலை செய்யலாம். இப்போ எனக்கு ஒரு 5 அடி இருக்குது. இப்போது இது எவ்வளோ அளவுக்கு நம்ம ஆராவை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த வருங்க. இப்போ நான் இதை அணிஞ்சிட்டேன். ஸ்கேன் ஆரா, கோல்டன் டைகரை வினோத்குமார் நான் போட்டிருக்கேன். ஆரா நல்லா ப்ளஸில் இருக்கா? ஸோ ப்ளஸில் இருக்கு. சரி, எவ்வளோ சுற்றளவு ஆரா எவ்வளோ வேலை செய்யும்? 10 அடி, 20, 50, 100, 110, 150, 160, 170, 180, 200, 210, 220, 230, 240, 250.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 அடிக்கு என்னோட ஆறா வந்து பிரதிபலிப்பு வெளிச்சம் வந்து உடலோட வெளிச்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு அதனால என்ன நன்மைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலோட தன்மை நல்லா இருக்கும், மனசோட தன்மை நல்லா இருக்கும், நம்ம சிந்திக்க வேண்டிய திறமை வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பொதுவாக உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நல்ல பவரான ஒரு வெளிச்சமான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருள் இருக்காது, வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட தன்மை நெகட்டிவான எனர்ஜி நம்மளை விட்டு முதல்ல விலகும். அது மட்டும் இல்லைங்க, மற்ற ஜீவராசிகள் அந்த வெளிச்சத்தை தேடி வந்து சேரும். அப்போ நம்மளோட எதிராளி எதிர் பயன் உள்ளவங்கலாம் வந்து நம்ம கிட்ட அடக்கலமா ஆவாங்க. நம்ம ஆறா நல்லா இருந்ததுன்னா அவங்களாம் வந்து நம்ம கிட்ட தன்னால பேசுவாங்க, நம்மளோட சொல்லுக்கு பாக்கியமா வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்பா நம்மளோட எண்ணமும் செயலை வச்சுட்டா நம்ம ஆறாம் மூலியமா எதையும் சிந்திக்க முடியும். எதிராளி என்ன நினைக்கிறான்றதை கூட உங்களால புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து கலர் கலராக அந்த கிறிஸ்டல் ஆறா நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இப்போ செலிபிரிட்டிலாம் கூட கருங்காலி மணி அப்போ ரோஸ் கோட்ஸு கிளியர் கிறிஸ்டல் நிறைய இப்போ கழுத்தில் போட்டுருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்க வாழ்க்கை தன்மைலாம் மாறுது. காரணம் வந்து எல்லாம் மைனஸ் போடும்போது ப்ளஸ்ஸாக இருக்க மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது எல்லாம் மைனஸாக மாறிட்டு வருது. மைனஸாக வரனால இப்போது அந்த கிறிஸ்டல் போடும்போது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த செய்வினம் கோளாறு இந்த மனபயம் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு தெரியாமல் ஒரு 100 ரூபா 150 ரூபா போட்டு ரெடிமேடாக நம்ம வாங்கி போடுற இந்த கிறிஸ்டலால் வரக்கூடிய தன்மைகள் தான் இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே நாமளாக பார்த்து செயல்பாடை நமக்கு வந்து விதைச்சிக்கிறோம், நம்ம வாங்கி அதை விதைச்சிக்கிறோம். ஸோ அதனால் வந்து காசு பணம் பார்க்காம நல்ல ஆறா பார்த்து நீங்கள் இதை பார்க்குறீங்க செய்கிறீங்கன்றது முக்கியத்தில் இல்லை. ஆனால் தெரியாமல் எந்த பொருளுமே தயவுசெய்து இனிமேட்டு போட்டு யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு கிறிஸ்டல் அழகாக இருக்குன்னு வாங்கி அணியாதீங்க, ஒரு கோயிலில் கொடுத்தாங்கன்னு வாங்கி போடாதீங்க, ஒரு சாமிஜி கொடுத்தாருன்னு போடாதீங்க. உங்கள் ஆறாவை செக் பண்ணி உங்கள் ஆறாவுக்கும் உடலுக்கும் உங்கள் மனசுக்கும் ஒத்து போச்சுன்னா இந்த கிறிஸ்டலோ இல்லை கல்லோ எது வருதோ அதை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் நிச்சயமாக மாறும். உங்களுக்கு எண்ணெய் அலைவரிசை நல்லா இருக்கும், உங்களோட செயல்பாடு நல்லா இருக்கும். உங்களோட அது மட்டும் இல்லை, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக போய் அந்த சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு இந்த கிறிஸ்டலுக்கெல்லாம் உண்டு. ஏன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றல் தான் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வளருது. அந்த வானவியலோட கலர் தான் நம்மளோட ஆறா. அந்த வானவியலோட கலரில் வரக்கூடிய தன்மை வந்து பூமியில் விழும்போது தான் கிறிஸ்டல்லாம் வந்து பூமியிலேருந்து உற்பத்தி ஆகி வளருது. ஸோ அந்த வளரும்போது பிரபஞ்ச ஆற்றலோட தன்மை தான் அந்த கிறிஸ்டலுக்கு உண்டு. ஸோ அதுலேருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்டல் இருக்குது. அது எதுன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம உடலுக்கு உண்டானதை போட்டிங்கன்னா நம்ம மருத்துவ செலவு கூட இல்லாமல் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும். எதிராளி வசப்படுவாங்க. உங்களோட எண்ணங்கள்ல சேலம் ஒரு நிலையாக எடுத்துனீங்களா எல்லாமே ஆறாம் மூலியமாக ஜெயிக்க முடியும். சரிங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமாக திகழ வாழ்த்துக்கள்.